இந்த பள்ளியின் 35வது ஆண்டு விழாவிற்கு மேடையிலே அமர்ந்து நம்மளை எல்லாம் ஆசீர்வதித்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் லயன் சின்னசாமி அவர்களுடைய தந்தை திரு மதிப்புக்குரிய ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஐயா சின்னத்தங்கம் அவர்களே, இந்த நிகழ்ச்சி திருமதி ராஜேஸ்வரி அவர்களே, பள்ளியினுடைய தாளாளர் சகோதரர் லயன் சின்னசாமி அவர்களே, பள்ளியினுடைய முதல்வர் சகோதரர் லயன் பாரதி கண்ணன் அவர்களே, மற்றும் விக்கிரமசிங்கபுரம் பேஷன் லைன் சங்கத்தினுடைய சங்கத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற மனோகரன் சாமுவேல் உட்பட அனைத்து சங்க உறுப்பினர்களே, என்னோடு வருகை தந்திருக்கின்ற லைன் நெல்லையப்பன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தங்களுடைய குழந்தைகளுடைய சிறப்புகளை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பள்ளியினுடைய ஆண்டு விழா 35 ஆண்டுகள் லைன் சின்னசாமி அவர்களும் லைன் பாரதி கண்ணன் அவர்களும் பல ஆண்டுகளாக எனக்கு லைன் சங்கத்தின் மூலமாக நண்பர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் இந்த பள்ளியை நடத்துவது நான் தெரிந்திருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது அவர்களை பற்றி இன்னும் சில தகவல்களை நான் தெரிந்து கொண்டேன். ஆயிரத்தி 1991 ஆண்டு இரு நண்பர்கள் இணைந்து ஒரு நர்சரி பள்ளி என்கின்ற ஒரு நிலையிலே ஒரு பள்ளியை தொடங்கி தொடர்ச்சியாக அவர்களுடைய உழைப்பிலே படிப்படியாக வாழ்க்கையிலே முன்னேறி அந்த பள்ளியை ஒவ்வொரு நிலைகளிலும் அடுத்து முன்னேற்றம் செய்து இன்று 35 ஆண்டுகளை நிறைவு செய்து ஒரு 500 மாணவ செல்வங்கள் படிக்கின்ற ஒரு சிறந்த பள்ளியை அவர்கள் இந்த பகுதியிலே நடத்தி வருகிறார்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் இருவரையும் நான் இந்த மேடையிலே பாராட்டி மகிழ்கின்றேன். ஏனென்றால் ஆரம்பிக்கும் போதே அவர்கள் ஒன்றும் மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை நிறுவிவிடவில்லை. இருவரும் பள்ளி தோழர்கள் என்றால் அதாவது முதல் வகுப்பிலே இருந்து ஒன்றாக படித்த அந்த அளவுக்கு ஒரு நண்பர்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கு 2 சகோதரர்கள் கூட அதிக காலம் ஒன்றாக இருந்து எந்த தொழிலும் செய்ய முடியவில்லை. உடன் பிறந்த 2 சகோதரர்கள் கூட ஒற்றுமையாக இருந்து அதிக காலம் எந்த தொழிலும் செய்ய முடியவில்லை. காரணம், எல்லோருமே நான் முடிவெடுக்க வேண்டும் என்று, நான் தலைவனாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமுள்ள உலகமாக மாறிக்கொண்டு இருக்கின்றது. யாருக்கும் யாரும் அடிபணிகின்ற உலகம் அல்ல. அப்படி இருக்கின்ற இந்த சூழலிலே
பள்ளி மாணவர்களாக நண்பர்களாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி படிப்பை முடித்து கல்லூரி படிப்பை முடித்து இது போன்ற ஒரு பள்ளியை தொடங்கி 35 ஆண்டுகள் நீங்கள் இருவரும் மிக சிறப்பாக தோழமையோடு இதை நடத்தி வருகிறீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு கரவொலி கொடுத்து அவர்களுடைய இந்த நட்பை முதலில் பாராட்ட வேண்டும். இந்த பள்ளியிலே கல்வி கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, இன்னும் இந்த மாணவர்களுக்கு தேவையான யோகா, கராத்தே, சிலம்பம் என்று பல்வேறு பயிற்சிகள் உங்களுக்கு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எதிலே ஆர்வம் இருக்கின்றதோ அதை அந்த ஆர்வத்தை புரிந்து உங்களுக்கு தேவையான அந்த வாழ்க்கையிலே நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு அதிகப்படியான ஒரு தேவைகள் உங்களுடைய திறமைக்கு அதையும் அவர்கள் இங்கே கற்றுக் கொடுக்கிறார்கள் என்றால் வெறும் கல்வியை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை. அந்த வகையில் நான் இந்த நிர்வாகத்தை இந்த நேரத்திலே பாராட்டுகின்றேன். இன்றைக்கு எல்லா தொழிலும் கடும் போட்டிதான். எந்த தொழில் என்றாலும் கடும் போட்டிக்கு இடையிலே தான் நாம் அதை நடத்த வேண்டும், ஜெயிக்க வேண்டும். அப்படி பள்ளிகள் நடத்துவதும் சரி, கல்லூரிகள் நடத்துவதும் சரி, அதுவும் கடுமையான ஒரு போட்டி நிறைந்த ஒரு காலம்தான். இந்த சூழலிலே இந்த 500 மாணவ மாணவிகளை வைத்து இந்த பள்ளியை மிக சிறப்பாக நடத்துவதற்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் இருவரையும் நான் பாராட்டி மகிழ்கின்றேன். எனக்கு ஒரு 10 நிமிடம் தான் கொடுத்தார்கள். மாணவ மாணவிகளுக்கு ஒரு 2 வார்த்தைகள் கண்டிப்பாக ஏதாவது சொல்ல வேண்டும். இன்றைய உலகம் கடுமையான போட்டி நிறைந்த உலகம். ஒரு காலத்திலே எழுத படிக்க தெரிந்தால் போதும் அவர்களுக்கு ஆசிரியர் பணி என்ற காலம் இருந்தது. ஐயா அவர்களுக்கு தெரியும் என்று எழுத படிக்க தெரிந்தால் ஆசிரியர் பணி. அப்படி இருந்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படித்தான் நம்மளுடைய நாட்டினுடைய நிலை இருந்தது. இன்றைக்கு இந்தியா என்கின்ற நம்மளுடைய நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நாம் பெற்றிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு மிக அதிகமான வளர்ச்சியை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த வளர்ச்சியின் காரணமாக நீங்கள் எந்த துறையிலே சென்றாலும் கடுமையான போட்டி இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் படிப்பை முடித்து உங்களுடைய வாழ்க்கையை தொடரும் பொழுது நீங்கள் ஒரு நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்றால், ஜெயிக்க வேண்டும் என்றால், நீங்கள் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை ஓரளவு குழந்தைகள் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கின்றது. இந்த உலகத்திலே பிறக்கின்ற மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி குணம், தனி திறமை தனித்தனியாக இருக்கின்றது. ஒருவரோடு ஒருவரை நாம் ஒப்பிட முடியாது. அப்படி உங்களால் என்ன முடியும், உங்களுக்கு எதிரே ஆர்வம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு பெற்றோர்களுடைய துணையோடு உங்களுக்கான பாதையை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஏனென்றால் நீ எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கின்றாயோ அதையே நீ சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனையை செயல் வடிவமாக ஆக்க வேண்டும். அப்பொழுது அதன் பின் நீ அந்த செயலில் ஈடுபடும் போது கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியிலே மிக சிறந்தவர்களாக வர முடியும். எத்தனை பேர் உங்கள் முன்னாலும் பின்னாலும் அணிவகுத்து நின்றாலும் நீங்கள் வெற்றியாளராக நீங்கள் வாழ முடியும் என்ற ஒரு செய்தியை சொல்லுகின்றேன். அதாவது செய்யும் தொழிலை தெய்வம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இதை மட்டும் கூறி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். செய்யும் தொழிலை தெய்வம் என்றால் என்ன என்று நான் யோசித்து பார்த்தேன். ஏனென்றால் ஒவ்வொரு சொல்லுக்கும் மிக சரியான காரணங்கள் இருக்கின்றது. பழமொழி என்று சொல்லுவோம், சொல்லடை என்று சொல்லுவோம். ஒவ்வொரு பகுதியிலே நாம் ஒவ்வொரு வார்த்தை அதுக்கு பயன்படுத்துகின்றோம். ஆனால் பெரியவர்கள் சொன்ன ஒவ்வொரு அந்த வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. ஆனால்
அந்த காரணத்தை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் நாம் ஏதோ அப்படி சொல்லிக் கொண்டே போகின்றோம், இல்லை அதை மாற்றி வேறு மாறி நினைத்துக் கொள்ளுகின்றோம். செய்யும் தொழிலே தெய்வம் என்றால் வேறு ஒன்றுமில்லை. மிக எளிமையான ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகின்றேன், இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நாம் ஒரு ஆலயத்துக்கு செல்லுகின்றோம், அங்கே இறைவனை வழிபடுகின்றோம். அந்த இறைவனை வழிபடுகின்ற பொழுது ஒரு பத்து நிமிடம் முடிந்து விட்டது. அந்த இறைவனை வழிபடும் பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்று உங்கள் மனதிலே செய்யும் தொழிலை தெய்வம் என்றால் என்ன என்பதை நீங்கள் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். ஒரு 30 வினாடி இல்ல ஒரு நிமிடம் நீங்கள் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த இறைவனை மட்டுமே நீங்கள் நினைக்கும் பொழுது பாருங்க, நான் சொல்லும் போதே என்னுடைய முகத்தை பாருங்கள். உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த இறைவனை மட்டுமே நினைக்கும் போது வேற எந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் உங்களிடம் ஊடுருவ முடியாது, இருக்காது. உங்களுடைய எண்ணம் அந்த ஒரு செயலை மட்டுமே சிந்திக்கின்றது. அந்த இறைவனை வழிபட உண்மையாக ஒரு ஆலயத்திலே சென்று இறைவனை வழிபடுகின்றவர்களுக்கு, மனதை இறைவனிடம் கொடுக்கின்றவர்களுக்கு நான் சொல்லுவது இதுதான் செய்தி. அப்போ செய்யும் தொழிலை தெய்வம் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீ எந்த தொழிலை செய்கின்றாயோ, நீ எந்த செயலில் ஈடுபடுகின்றாயோ அதை மட்டுமே சிந்தித்து முழுமையாக அதை செயல்படுத்த வேண்டும். சொல்வார்கள் அல்லவா, அங்கு ஒரு கால் இங்கு ஒரு கால், அவர்கள் ஜெயிக்க முடியாது. ஆகவே நீங்கள் எதுவாக ஆக வேண்டும் என்று உங்களுடைய திறமையை வைத்து தீர்மானித்து முடிவெடுத்து இந்த பள்ளியில் இருக்கின்ற மாணவ செல்வங்கள் அனைவரும் வருங்காலங்களிலே வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி, இந்த பள்ளி நிர்வாகத்தினர் அனைவரும், இந்த ஆசிரியர் பெருமக்கள் மற்ற பணியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். Honorable Chinnathanam sir, taproot of this institution, distinguished chief guest, President Dr. N.K. Vishwanathan sir, respected Chinnasamy sir, correspondent, Brilliant Matriculation School, and Kannan sir, principal, Brilliant Matriculation School, two soulmates, living Koparan Cholan and Pisarandayar, dear faculty members, parents, and my beloved students. Yeah, this is a very pleasant evening to each and everyone, including me. In the Brilliant Matric பள்ளியின் 35வது ஆண்டு விழாவில் உங்களோடு இணைந்திருப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு கல்வி நிறுவனம் என்பது வெறும் கட்டிடங்களால் ஆனது அல்ல. அது ஆயிரக்கணக்கான மாணவர்களின் கனவுகளையும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பையும் சுமந்து நிற்கும் ஒரு புனிதமான ஆலயம். அந்த வகையில் எனக்கு இந்த பள்ளியின் வளர்ச்சியானது மிகுந்த வியப்பையும் ஓப்பையும் தருகிறது. 1991ஆம் ஆண்டு ஒரு சிறிய விதையாக ஆரம்ப பள்ளியாக தொடங்கப்பட்ட இந்த பள்ளி இன்று 500க்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் 10ஆம் வகுப்பு வரை கிளை பரப்பி ஒரு ஆலமரமாக நிற்கிறது. இந்த வெற்றி பயணத்தின் நாயகர்களான தாளாளர் திரு PS சின்னசாமி அவர்களுக்கும், சிறந்த தமிழ் பேச்சாளரும் இப்பள்ளியின் முதல்வருமான திரு பாரதி கண்ணன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிர்வாகம் என்பது ஒரு கலை. அதை பண்போடும் தொலைநோக்கு பார்வையோடும் நீங்கள் செய்து வருகிறீர்கள். குறிப்பாக நீங்கள் இருவரும் கல்வி பணியோடு நின்று விடாமல் நம் வாழ்வாதாரமான தாமிரபரணி ஆற்றை சுத்தப்படுத்தும் திட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு சமூக பணியாற்றி வருவது உங்கள் மாணவர்களுக்கு மட்டுமல்ல,
சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய பாடம். இயற்கையை நேசிப்பவனே இறைவனை நேசிக்கிறான் என்பதற்கு ஏற்ப நீங்கள் காட்டும் இந்த சமூக அக்கறை மிகுந்த பாராட்டுக்குரியது. இன்று இங்கே அமர்ந்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கு நான் 3 முக்கியமான கருத்துக்களை மட்டும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, இலக்கை நோக்கி பயணம். வெற்றி என்பது தற்செயல் அல்ல. வாழ்க்கையில் முன்னேறி துடிக்கும் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு திசை காட்டி தேவை. அந்த திசை காட்டி தான் உங்கள் இலக்கு. உதாரணமாக, நீங்கள் ஒரு பேருந்து நிலையத்திற்கு செல்கிறீர்கள். நடத்துனர் உங்களிடம் எங்கே செல்ல வேண்டும் என்று கேட்டால், தெரியாது, எங்காவது செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எங்குமே போய் சேர முடியாது. இலக்கு என்பது வெறும் நான் கலெக்டராக போகிறேன், டாக்டராக போகிறேன் அல்லது இன்ஜினியர் ஆவேன் என்று சொல்வது மட்டுமல்ல. அந்த இலக்கை அடைய நீங்கள் தினமும் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். வில் வித்தையில் சிறந்த அர்ஜுனனிடம் துரோணாச்சாரியார் கேட்டார், உனக்கு என்ன தெரிகிறது? மற்ற மாணவர்கள் அனைவரும் மரம் தெரிகிறது, கிளை தெரிகிறது, இலை தெரிகிறது என்றார்கள். ஆனால் அர்ஜுனன் மட்டும், எனக்கு அந்த பறவையின் கண் மட்டுமே தெரிகிறது என்றார். அதுதான் ஒருமுகப்படுத்தப்பட்ட இலக்கு. உங்கள் படிப்பிலும் அந்த தெளிவு இருந்தால் வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். இரண்டாவதாக, நேரத்தின் மதிப்பு. காலம் என்பது உயிரை போன்றது. நம்மில் பலர் நேரத்தை செலவு செய்கிறோம். ஆனால் வெற்றியாளர்கள் நேரத்தை முதலீடு செய்கிறார்கள். உதாரணமாக, நம் அனைவருடைய வங்கி கணக்கிலும் தினமும் காலையில் 86,400 வினாடிகள் டெபாசிட் செய்யப்படுகின்றன. அன்றைய நாள் முடிவில் அந்த தொகை காலியாகிவிடும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அந்த நொடிகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்காது. இன்று மாணவர்களின் மிகப்பெரிய எதிரியானது தள்ளி போடுதல், ப்ரொக்ராஸ்டினேஷன். நாளை படித்துக் கொள்ளலாம், இன்னும் பரீட்சைக்கு நேரம் இருக்கிறது என்று நினைப்பதுதான் வீழ்ச்சியின் ஆரம்பம். ஒரே 1 நிமிடம் மட்டும் ரீல்ஸ் பார்க்கலாம் என்று போன் எடுப்பீர்கள். ஆனால் 1 மணி நேரம் எப்படி போனது என்றே தெரியாது. அந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் மொழி பாடத்தின் இலக்கணத்தை கற்றிருக்கலாம் அல்லது ஒரு கடினமான கணக்கை தீர்த்திருக்கலாம். ஆகையால் நேரத்தை ஆள்பவனே இந்த உலகையே ஆள்வான். சுய ஒழுக்கமும் பண்பும். சுய ஒழுக்கம் ஒரு மனிதனின் வெற்றியை தீர்மானிக்கும் அஸ்திவாரமாகும். ஒரு அழகான பட்டம் வானத்தில் உயர பறந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த பட்டம் உயரத்தில் பறப்பதற்கு காரணம் அதை தாங்கி பிடிக்கும் நூல்தான். அந்த நூல் பட்டத்தை கட்டி போடுவதாக நாம் நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அந்த நூல் தான் அதை கீழே விழுந்து விடாமல் உயரத்தில் நிலைக்கச் செய்கிறது. அந்த நூல் அறுந்து போனால் பட்டம் கொஞ்ச நேரம் வேண்டுமானாலும் உயர செல்வது போல் தோன்றும். ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் அது கட்டுப்பாட்டை இழந்து எங்கோ ஒரு புதிரில் போய் விழுந்துவிடும். வாழ்க்கையில் அந்த பட்டம் தான் நீங்கள். உங்களை உயரத்தில் நிலைக்கச் செய்யும் அந்த நூல் தான் சுய ஒழுக்கம். விதிகள் மற்றும் ஒழுக்க கட்டுப்பாடுகள் மாணவர்களாகிய உங்களை கட்டி போடுவது போல தோன்றலாம். ஆனால் அவைதான் உங்களை தடமாறி சென்று விடாமல் பாதுகாப்பவை. ஆசிரியர்கள் அருகில் இருக்கும் போது அமைதியாக இருப்பது சாதாரண ஒழுக்கம். ஆனால் யாரும் பார்க்காத போதும் மிக நேர்மையாகவும் பண்பாகவும் இருப்பது மட்டும்தான் சுய ஒழுக்கம். கல்வி என்பது உங்களுக்கு சிறகுகளை தரும். ஆனால் அந்த சிறகுகளை சரியான திசையில் பயன்படுத்துவதற்கான அறிவை தருவது உங்களுடைய இந்த பண்புதான். இந்த பள்ளியில் நீங்கள் கற்றுக்கொள்ளும் பாடங்களை விட நீங்கள் பழகும் விதம், பேசும் நேர்மை, மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதை ஆகியவையே உங்களை இந்த சமுதாயத்தில் ஒரு மதிக்கத்தக்க மனிதராக மாற்றும். இந்த விக்ரமசிங்கபுரம் மண்ணில் இருந்து மிகச்சிறந்த மருத்துவர்களும் பொறியாளர்களும் நேர்மையான அதிகாரிகளும் உருவாக இந்த பள்ளி ஒரு சிறந்த அடித்தளமாக இருக்கும் என்பதில் எனக்கு சிறிதளவும் ஐயமில்லை. ஆசிரியர் பெருமக்களே, நீங்கள் மாணவர்களுக்கு பாடங்களை மட்டும் கற்பிக்கவில்லை, அவர்களின் எதிர்காலத்தையே செதுக்கிறீர்கள். உங்கள் பணி மிகவும் மகத்தானது. இறுதியாக, இந்த பள்ளியின் மீதும் இந்த பயிலும் மாணவர்களின் திறமை மீதும் எங்களுக்கு இருக்கும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் 10ஆம் வகுப்பு SSLC பொது தேர்வில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் மாணவ செல்வங்கள் எங்களது மெரிட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் தங்கள் மேல்நிலை கல்வியை தொடர்ந்தாலோ +1 +2 அல்லது எங்கள் மெரிட் பாலிடெக்னிக் கல்லூரியில் இணைந்தாலோ அவர்களுக்கு முதல் 2 இடங்களை பெறும் மாணவர்களுக்கு
முழுக்க முழுக்க இலவச கல்வி 100% ஃப்ரீ எஜுகேஷன் வழங்கப்படும். அதேபோல் 3ஆம் இடம் பிடிக்கும் மாணவருக்கு 75% கல்வி உதவித்தொகையும், 4ஆம் மற்றும் 5ஆம் இடங்களை பிடிக்கும் 4th 5th ரேங்க் பிடிக்கும் மாணவர்களுக்கு 50% கல்வி உதவித்தொகையும் எமது நிறுவனங்களில் வழங்கப்படும் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திறமையுள்ள மாணவர்கள் பொருளாதார தடையின்றி உயர்கல்வியை தொடர வேண்டும் என்பதே எமது நோக்கம். இந்த இனிய விழாவில் என்னை பங்கேற்க செய்த பள்ளி நிர்வாகத்திற்கும், அமைதியாக செவிமடுத்த மாணவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் அனைவருமே வாழ்வில் மென்மேலும் உயர்ந்து இந்த பள்ளிக்கும் உங்கள் பெற்றோருக்கும் பெருமை சேர்க்க என் வாழ்த்துக்கள். மீண்டும் நன்றி, வணக்கம். Thank you very much, ma'am, for enriching us with your words, our wisdom and dedicating your valuable time for us. Now,